உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு மாதத்துக்கு அவனுடைய மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட $3000 $3500 டார்கெட் பண்ணுறாங்க. எங்கே போகுதுன்னு கணக்கை பாருங்கள். புலம்பெயர் உறவுகள் வந்து ஏமாளிகள். கிருஷ்ணா ப்ரோ சொல்லலாம். அவர் எனக்கு மச்சானும் இல்லை, அண்ணாவும் இல்லை, தம்பியும் இல்லை, முழு யூடியூபர்ஸும் கள்ளர்கள் என்று அந்த சித்தரித்த அந்த ஒரு காணொளி செய்தி ரேஞ்சுக்கு வந்திருக்கு. சேர்க்கிற உதாரணத்துக்கு நம்மளுக்கு எஸ்கே ப்ரோ சொல்லலாம், எஸ்கே கிருஷ்ணா ப்ரோ சொல்ல அடிநுனி இல்லாத ஒரு காணொலியாக அந்த காணொலி அமைக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் மடையர்களாக நீங்கள்லாம் ஏமாந்துட்டீங்க, உங்களோட காசு எடுத்து அரைவாசியை கொடுக்குறாங்க, அரைவாசியை பாக்கெட்டில் போடுறாங்க, அந்த பணத்தை யார் அனுப்பினதுன்னு சொல்லி அவருடைய பேரை குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தையும் குறிப்பிடுகிறார். எந்த ஒரு யூடியூபருக்கும் புலம்பெயர் மக்கள் பணம் அனுப்பக்கூடாது. இவங்க இவ்வளவு காலம் எங்கே இருந்தாங்க? கோமாவில இருந்தாங்க. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. யாராச்சும் முதல் தடவையாக நம்மளோட சேனல் பக்கம் வந்து சொன்னாங்க மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோகளை பாருங்கள். நான் போன்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்றைய தினம் ஒரு சில செய்திகளை சேகரிக்கலாம்னு சொல்லி செய்தி பிரிவுக்கு சென்று செய்திகளை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு முக்கியமான செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை பகுதியில் ஒரு மணல் ஏற்றி சென்ற ஒரு டிப்பர் வண்டியை போலீஸாரால் சுட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் ஒருத்தர் காயம்பட்டு அவர் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ வந்து ஷூட் பண்ணுறது, இந்த வெடி வைக்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமாக பேத்து நாட்டில் எதுக்கு வெடி வைக்கணும் அது இது. ஆனால் டயருக்கு தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எப்படி காயமாயிடுச்சுன்னு தெரியலை. நிறைய கேள்விகளை ஏற்படுத்துகிறது நாட்டில். எங்கே பார்த்தாலும் வெடி வைக்கிறதும் ஆட்கள் கொள்றதுமாக கிடக்கிறது. சரி, இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே பேய்த்துருந்தேன்னா இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்றை பார்த்துருந்தேன். அந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒரு 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 அந்த அவங்க யார் அந்த நிறுவனம் அவங்களோட பேர்லாம் நான் குறிப்பிட விரும்பலை. ஒரு வீடியோ ஒன்றை தயார் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அவங்கள்ட்ட வீடியோ தயார் பண்ணியிருக்கிறான்னு சொன்னாங்க, அந்த புலம்பெயர் மக்கள், புலம்பெயர் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் மடையர்களாகவும் அவர்களை புத்தி இல்லாதவர்களாகவும் இலங்கையில் இந்த ஒரு சில யூடியூபர்ஸ், அதாவது முக்கியமாக இந்த யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள யூடியூபர்ஸர்கள் கள்ளர்கள் என்றும் அந்த வீடியோவில் சொல்ல வராங்க. அதாவது அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் நான் பார்த்தேன். உண்மையிலேயும் அந்த வீடியோவில் அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னாங்க, புலம்பெயர் உறவுகள் வந்து ஏமாளிகள். அவங்களோட முக்கியமான துணியை தான் புலம்பெயர் உறவுகள் ஏமாளிகளாகவும், புலம்பெயர் உறவுகளால் இலங்கையில் இருக்கிற அந்த யூடியூபர்ஸ்மாருக்கு பணம் அனுப்பி உதவி செய்கிறாங்க இல்லையா, அந்த யூடியூபர்ஸ்மாரு பெரிய கள்ளர்களாகவும் சித்தரிக்கப்பட்டு அந்த வீடியோ, அந்த ஒரு காணொளி பதிவு செய்யப்பட்டு ஒரு நிறுவனத்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த பதிவு செய்யப்பட்டு அது பெரிய என்ன சொல்கிறது செய்தி ரேஞ்சுக்கு வந்திருக்கு, செய்தி மட்டத்துக்கு வந்து அது உலாவி கொண்டிருக்கின்றது இப்போது வந்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பேசுவதற்கு வந்திருக்கிறேன். அந்த ஒரு காணொளி முற்றிலுமாக அவர்கள் காமெடிக்காக எடுத்திருக்கிறார்களாம். காமெடிக்காக அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சீரியஸாக புரிஞ்சு கொள்ளட்டும்னு சொல்லி காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்ல வர விஷயம் என்ன சொல்கிறது, நிறைய யூடியூபர் மாதிரி இனிமேல் எந்த ஒரு யூடியூபருக்கும் புலம்பெயர் மக்கள் பணம் அனுப்பக்கூடாது, நீங்கள்லாம் ஏமாந்துட்டீங்க, உங்களோட காசு எடுத்து அரைவாசியை கொடுக்குறாங்க, அரைவாசியை பாக்கெட்டில் போடுறாங்க, இப்படின்னு தான் அவங்க சொல்ல வர அந்த காணொலியில். ஆனால் அது ஒரு சிலர் செய்கிற ஒரு சில தவறுகளால் நேர்மையான முறையில் மக்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற, உதாரணத்துக்கு நம்மளுக்கு எஸ்கே ப்ரோ சொல்லலாம், எஸ்கே கிருஷ்ணா ப்ரோ சொல்லலாம். அவர் எனக்கு மச்சானும் இல்லை, அண்ணாவும் இல்லை, தம்பியும் இல்லை, மாமனும் யாரும் இல்லை அவர் நமக்கு. ஆனால் அவருக்கு ஏன் நான் கொஞ்சம் அப்படி சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு சொன்னாங்க, அவரில் ஏதோ ஒரு நேர்மையை நான் கண்டத்தினால தான் அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். ஒரு சில யூடியூபர்ஸ் மாதிரி செய்கிற முக்கியமான தவறுகளாக இருக்கலாம். நம்ம யாரையும் போய் அவங்களுடைய கணக்கு வழக்கு நேர்மையாக பார்க்கல. ஆனால் ஒரு சிலர் செய்கிற தவறுகளால் முழு
யூடியூபர்ஸும் கள்ளர்கள் என்று அந்த சித்தரித்த அந்த ஒரு காணொளி என்னை பொறுத்த வரைக்கும் தவறு என்று நான் சொல்ல முடியும். நிறைய ஏழை மக்கள், வசதி இல்லாத மக்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய் கிடையாது. அவர்கள் அந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க. அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க அதில் ஒரு கட்டத்தில் 1 கோடி ரூபாய் அனுப்பியிருந்தேன், அதில் 25 லட்சத்தை எடுத்துட்டு 25 லட்சத்தை பொக்கெட்டில் போட்டாங்கன்னு சொல்லி. 1 கோடி ரூபாண்டா அது எவ்வளோண்டே அவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த காணொலியை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு காமெடியாக, அது காமெடி தான் அப்படி பார்க்கக்குள்ள. 1 கோடி ரூபான்னு சொன்னாங்க. அப்போ 50 லட்சத்தை அவங்க கணக்கு பார்க்குறாங்க. 1 கோடி ரூபா அனுப்பியிருந்தாங்களாம். அதில் 25 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு உதவி காசாக கொடுத்துட்டு 25 லட்ச ரூபாயை அவங்க பொக்கெட்டில் போட்டாங்களாம். அப்போ 50 லட்சத்தை தான் அவங்க குறிப்பிடுதாங்க 1 கோடின்னு சொல்லி. அதுவும் ஒரு காமெடியாக இருந்துச்சு. அந்த மாதிரி அடிநுனி இல்லாத ஒரு காணொலியாக அந்த காணொலி அமைக்கப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். ஆகவே ஒரு சிலர் செய்த தவறுகளை மனசில் வச்சு, இப்போ இவங்க இவ்வளோ காலம் இங்கே இருந்தாங்க, கோமாவில் இருந்தாங்க, இந்த வீடியோவை இப்போ செஞ்சுருக்கிறவங்க இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ இந்த வீடியோ இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அவங்களும் ஒரு ப்ரொமோஷனாக அந்த வீடியோ செஞ்சுருக்கலாம். வேறு யாராச்சும் அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி வீடியோ காணொலி தயாரித்து போடுங்க அவங்களோட சேனலால்னு சொல்லியிருக்கலாம். அவங்களும் யாராச்சும் கொள்ளையடிச்சிட்டு தான் நம்ம இந்த காணொலியை பதிவு செஞ்சுருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நீ யார்ட்டையாச்சும் வாங்கிட்டா அப்படி பேசி கொண்டிருக்கான்னு சொல்லி. இல்லை, கிடையாது. இந்த உதாரணத்துக்கு நான் அதிகமாக அந்த சப்போர்ட்டாக பேசுகிறது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அவருக்கு என்ன தெரியுமோ தெரியல. விவேக் சொல்லுவார், ஐஜி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி. ஆனால் அவருக்கு என்ன தெரியுமோ தெரியலன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவருக்கு என்ன தெரியுமோ தெரியலை, ஆனால் அவர் எனக்கு தெரியும். அவருடைய அந்த நேர்மையான செயல்பாடுகள், அதாவது வெளிநாடுகளிலிருந்து ஒரு உறவு பணம் அனுப்பினால் அந்த பணத்தை யார் அனுப்பினதுன்னு சொல்லி அவருடைய பேரை குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தையும் குறிப்பிடுகிறார், இன்னார் தான் அனுப்பினன்னு சொல்லி. அதே நேரத்தில் அனுப்பின தொகையையும் சரியாக சொல்லுகிறார். இப்படி இருக்கின்ற பொழுது வீடியோவை நிப்பாட்டி போட்டு பணம் வாங்குவதுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி வாங்கக்கூடிய தேவைப்பாடே இருக்காது. ஏன்னு சொன்னாக்கா, உங்களுக்கெல்லாம் திரும்ப நான் விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில தெளிவுகளை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ பேசுகிறது எஸ்கே ப்ரோ தான், எஸ்கே கிருஷ்ணா ப்ரோ. அவர் அவருடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 40,000 பேர் 50,000 பேர் தொடர்ச்சியாக பார்த்து வராங்க. அவங்களோட 2 சேனல்லையும் பார்த்துன்னு சொன்னாக்கா ஒரு 50,000க்கு மேலே 2 சேனலில் இருந்தும் வியூஸ் வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு மாதத்துக்கு அவனுடைய மாதத்துக்கு கிட்டத்தட்ட $3,000 $3,500 டார்கெட் பண்ணுறாங்க. எங்கே போகுதுன்னு கணக்கை பாருங்கள். ஏன்னு சொன்னாக்கா அவங்க இன்னொருத்தர்கிட்ட 50 கை நீட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை அவங்களோட சம்பளம் நிரூபிக்குது. இதெல்லாம் நீங்கள் அந்த யூடியூப் தெளிவு இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது ஓகே சரி இப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு சிலர் தெரிஞ்சும் யோசிப்பீங்க, இல்லை இவனும் எவ்வளோச்சும் அவன்கிட்ட கொள்ளை அடிச்சுட்டு வாங்கி கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் அப்படின்னு யோசிப்பீங்க. எனக்கும் நிறைய அண்மை காலங்களிலிருந்து நிறைய கருத்துக்கள் பதிவு செஞ்சு வாரீங்க. ஓகே, இதெல்லாம் நான் உண்மையை பேசுகிறதுக்கு நான் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு காணொலியை பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு நிறைய கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இப்போ யார் உதவி செய்வாங்க? இந்த காணொலியை தயார் பண்ணி நாங்கள் உதவி செய்வாங்களா? இப்போ இவங்க இந்த மாதிரி காணொலி பதிவு செஞ்சு போட்டதுனால இந்த காணொலியை பார்க்குற புலம்பெயர் உறவுகள் என்ன நினைக்க போகிறாங்க? இவங்க இப்படி காணொலியெல்லாம் தயாரித்து போட்டிருக்கிறாங்க, ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? ஒரு சிலர் அப்படி செய்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் அது மாதிரி செய்வது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்கே ப்ரோவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு காலமும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தில் இன்னொருத்தர் திருடவோ சந்தோஷமாக கொடுத்தா வாங்கியிருக்கலாம், அது வேறு விஷயம். திருடனம்ன்றதுக்காக யார பணத்தையும் அவர் திருடிக்க மாட்டார்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏண்டா அவருடைய தன்மைகள், அவர் செய்கிற அந்த விதங்கள் எல்லாமே நேர்மைத்தன்மையாக காணப்படுகின்றது. ஓகே, இந்த ஒரு விஷயங்களை பற்றி தான் இன்றைய தினம் பேசுவதற்காக இது ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தேன். ஏற்கனவே நான் கூறியிருந்தது போல் முதல் தடவையாக யாராச்சும் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பாருங்கள். நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்படி சொன்னாக்கா இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன்.